அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2026ங்க. 22 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை எடிஷன். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, தாளையாம் பூ முடிச்சு இந்த பாடல் இடம்பெற்ற படம் என்னன்னு கேட்காங்க. பாகப்பிரிவினை. படம் பேர் என்ன? பாக இப்பிரிவினை. ஸோ பாகப்பிரிவினை. ஓகே, பாகப்பிரிவினைங்க வந்து 1959 வந்த படம். கண்ணதாசன் லிரிக்ஸில் கேவி மகாதேவன் மியூசிக் போட்டிருப்பார், டிஎம்எஸ் படிச்சிருப்பார். தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடந்து வாழையில போல் வந்த பொன்னம்மா, பொன்னம்மா வனி வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. இதான் அதனுடைய லிரிக்ஸ். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே. ரஜினி நடித்த ஒரு திரைப்படம். ரஜினி நடித்த திரைப்படம் பான்னா மேக்ஸிமம் 3 எழுத்து. பாட்ஷா சொல்லலாம். ஐ திங்க் பாட்ஷா 95 வந்த மூவி. 1995. 5 இடமிருந்து வளம் என்ன. ஒரு கான் வரிசையில் உள்ள ஹிந்தி நடிகர். நேமுக்கு பின்னால் கான் இருக்கான். அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான். பதில் என்ன? ஷாருக் கான். ஓகே, 6 கீழேருந்து மேலே என்ன. ஒப்பனை. ஒப்பனை ஆங்கிலத்தில், ஒப்பனை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலத்தில் சொன்னோம்னா மேக்கப், அலங்காரம். ஓகே, அப்போ 2 கீழே வந்து மேலே என்ன. வீல முடியுது. கடல் வாழ் உயிரினத்தோட ஓடு. நத்தை நண்டு மாதிரி இருக்கிறதோட செல்லு. நத்தை ஓடு மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அதை சோழின்னு சொல்கிறாங்க. சோழின்னு சொல்கிறாங்க. சோழிக்கு இன்னொரு சொல் சொல்லணுன்னா சோவி. தாயம் விளாடுவாங்கல்ல, அதெல்லாம் சோவி தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்? சோவி. ஓகேங்க. அடுத்த ஹிண்ட்டு, பேனாவில் ஒரு பேண்ட்டு. இதுக்கு ஹிண்ட்டு வேணுங்க. 11 இடமிருந்து வளம் என்ன. விழுக்காடு, பர்சன்டேஜ், சதவீதம். பதில் என்ன? சதவீதம். ஓகே ஓகே. அப்போ 8 மேலேருந்து கீழே என்ன. வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன் டேன்னு எழுதியிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்ன? காதலர் தினம். காதலர் தினம் February 14 அனுசரிக்கப்படுகிறது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து எண்ணச்சொல்லினா தான், அதுக்காக தான் பழைய ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா இது வந்து எப்போ வந்துச்சுன்னா 3ஆம் நூற்றாண்டில் வந்து கொண்டு வந்தாப்புல செயின்ட் வேலண்டைன் அப்படிங்கிறதால கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. 4ஆம் நூற்றாண்டில் போப்பு வந்து இதை வந்து 496 வருஷம் ஏடி அதை வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாது காதலர் தினம் February 14. ஓகே, 16 இடமிருந்து வளம் என்ன. 2வது எழுத்து தீ இருக்கு. விருந்தினர். வடமொழியில் விருந்தினர்னு ரிலேஷன், உச்சா உறவினர். வடமொழி சொல்லல, சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா அதிதி. பார்க்க தமிழ் வேர்டு மாதிரியே இருக்கும், ஆனால் சமஸ்கிருத வார்த்தை. 20 இடமிருந்து வளம் என்ன. குளிருக்கு போத்துவது. ரொம்ப குளிர் அடிச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோன்னா பெட்ஷீட், போர்வை. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? கம்பளி. ஓகே. ஜாமெண்ட்ரி பாக்ஸில் உள்ள கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. காம்பஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவ எம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கே மட்டும் வந்துக்கனால கவ அப்படின்னு எழுதுவேன். இதுக்கு வேறு எதுவும் கம்முன்னு நீங்கள் எழுதணுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கம் இருக்கலாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸில். நம்ம பொதுவாக கம் வந்து நம்ம பாக்ஸில் வச்சுருப்போம். ஆனால் கவ எம் தான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கருவின்னும் சொல்லிட்டாங்க. அப்போ கவயம் தான் வரும். கவயம்னு நான் கவர்னு எழுதியிருக்கேன். வேறு ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. 19 மேலேருந்து கீழே.
19 மேலேருந்து கீழே. யானை, யானையை வந்து வேளம் சொல்லலாம். நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறேன், கஜம் சொல்லலாம். ஆனால் 2வது இடத்துல லீ இருக்கு. ஓகே. 14 கீழேருந்து மேலே என்ன? தேய்ச்சுதல், சமாதானம் சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது. ஓகே. அப்போ 14 இடமிருந்து வலம் என்ன? அனுமான். அனுமானை வந்து வேறு என்ன சொல்லலாம்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் அப்படின்னா அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்த குழந்தை. அது போக ராமருடைய தீவிர பக்தர். ஸோ அஞ்சனா தேவி மகன் அப்படிங்கிறனால தான் ஆஞ்சநேயர்னு வந்துச்சு. 15 மேலேருந்து கீழே என்ன? கேரளத்திலேருந்து குமரி மாவட்டம் பிரிக்க போராடியவர் மார்ஷல் நேசமணி அவர்கள். நேசமணி, அதனால தான் நான் கடமை வந்து நேசமணி டிரான்ஸ்போர்ட்னு இருந்துச்சு. 3 சொல்லி. ஓகே. 21 இடமிருந்து வலம் என்ன? தமிழுடன் வடமொழி சேர்ந்து பேச்சு, எழுத்து, நடை, கடைசி எழுத்து இல்லை. தமிழ் கூட சமஸ்கிருதத்தை சேர்த்து எழுத்து நடைய வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா மணிப்பவாளம் அப்படின்னு சொன்னாங்க. மணிப்பவாளம். கடைசி எழுத்து இல்லை, இம்முங்க இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? அவங்களே இம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மணிப்பவாளம் அப்படின்னா சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்த்து பேசும் உரைநடை இல்லைன்னா எழுத்து நடை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மணிங்கிறது வந்து ரத்தினம், பவாளம் வந்து என்னது, பவளம், முத்தும் பவளமும் சேர்ந்து பேசுகிற மாதிரி. அது ஒரு லாங்குவேஜுக்குள்ள அடுத்த லாங்குவேஜஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண வேர்டு இது. 22 மேலேருந்து கீழே. நோய். நோய்க்கு வியாதின்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், பிணி. 3 சொல்லி நீ வரணும். ஓகே. 23 கீழேருந்து மேலே என்ன? மரம், செடிகளை கத்தரித்து ஒழுங்குபடுத்துதல், கட் பண்ணி ஒழுங்குபடுத்துதல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவாத்து அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கவாத்து. ஓகே. 17 இடமிருந்து வலம் என்ன? வாழ்நாளில் இறுதி கட்டம், வயோதிகம், அதுக்கும் தாண்டி முதுமை. ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? கணவரின் மனைவியின் சகோதரன், கணவருடைய மனைவியோடைய சகோதரன், மைத்துனன்னு சொல்லலாம். மைத்துனர். நான் எதுக்கு மைத்துனர் அப்படின்னு எழுதுங்கிறத 2வது சொல்கிறேன். ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? சுண்ணாம்பு, சிமெண்ட் கலவை. காயை சொல்ல முடியாது. இங்கே வந்து நான் தூ வந்துக்கனால சாந்து எழுதுவேன். அப்போ இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 13 கீழேருந்து மேலே என்ன? கௌடில்யர். கௌடில்யர் அப்படின்னாலே உடனே சொல்லிடலாம் சாணக்கியர். சாணக்கிய சபதம்லாம் படிச்சிருக்கீங்கள்ல, அவர் தான் சாணக்கியர். சாணக்கியர் வந்து சத்ரகுப்த மௌரிய அரசவையில் முதன்மை ஆலோசகர். ஓகேங்களா? உங்களுடைய ரகசியத்தை அடுத்தவங்களிடம் சொல்லாதீர்கள்னு சொன்ன நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? பேனாவில் உள்ள பிராண்ட் பேர். இதுக்கு ஹிண்ட் வேணும், பழையடியும் சொல்கிறேன். 12 கீழேருந்து மேலே என்ன? ஊமை வெளிகள் இவர் எடுத்த படம். ஊமை வெளிகள் வந்து ஆபாவானன் நினைக்கிறேன். ஆபாவானன். ஆமாம், ஆபாவானன். ஓகேங்களா? ஊமை வெளிகள் 12 கீழேருந்து மேலே. 3 சொல்லி நான் வேணுங்க. ஓகே. 7 வலம் வந்து இடம் என்ன? வீட்டு உரிமையாளருக்கு கொடுப்பது. வீட்டு உரிமையாளருக்கு தங்கியிருக்கவங்க என்ன கொடுக்கணும்? வாடகை. 9 கீழேருந்து மேலே என்ன?
எண்ணிக்கை, அளவு, கவுண்ட், தொகை. ஓகே. 10 இடமிருந்து வளம் என்னென்னா, ஒரு பேனாவுடைய பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு பேனாவின் ஒரு பிராண்டு பேர். நாங்கள்லாம் சின்ன பேனா கீழே ரினால்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்க்கர். பதில் என்ன? பார்க்கர். ஓகே. 4 வலமிருந்து இடம் என்ன? பாண்டவரில் மூத்தவர். பாண்டவர் 5 பேரில் மூத்தவர் யுதிஷ்டிரன். அவர் என்னன்னு சொல்லி எழுதலான்னா தர்மன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? தர்மன் அப்படின்னு வருது. ஆபாவானன், தர்மன். ஓகே. அப்போ 3 கீழேருந்து மேலே என்ன? யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் தான் பாண்டவர்களுடைய பேர் மகாபாரதத்தில். 3 கீழேருந்து மேலே என்ன? பசுவுடைய டேஷில் பால் கறப்பு. பசுவுடைய மடுவில் பால் கறப்பாங்க. ஆல்ரெடி டூ மட்டும் போட்டால் 4 கீழேருந்து மேலே. ஒற்றையால் நிற்க அப்படின்னா தனியாக நிற்க. ஓகே. 1A கடைசி கேள்விங்க. வலமிருந்து இடம். வைகை நதி உற்பத்தி ஆகும் இடம். வைகை நதினாலே மதவகாவுக்கு தான். அது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னா வருஷ நாடுன்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது. அதாவது மேகமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேகமலையில் உள்ள வெள்ளிமலைங்கிற ஒரு இடம். அதுலேயும் எக்ஸாக்டாக அது தேனி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. இந்த கவராயத்துக்கு மட்டும் என்ன ஆன்சர் டிஃபரன்ஸ் ஆகுங்கிறத உங்கள் பதிலில் கொடுங்க. நன்றிங்க. வார்த்தை விளையாட்டை பாருங்கள். குடம், குடல். ஓகேங்களா? வாடை. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடியுங்கள் 6 வித்தியாசங்கள். சரிங்களா? இதில் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.